ஓவிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே நாளை காலை 11 மணிக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இது மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. என்னவென்றால், முதல் முறையாக தமிழகத்தில் கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது. அதில் காங்கிரஸ் மற்றும் விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நாளை நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகாக பல முக்கிய அதிரடியான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. என்றாலும் இந்த அமைச்சரை பொறுத்தவரையில் கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போதே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அமைச்சரை விரிவாக்கம் 21, 22 ஆகிய 2 நாட்கள் அமைச்சர் விரிவாக்கம் நடைபெற்று தமிழக அரசுடைய முழு பலத்துடன் அமைச்சரவை இயங்குகிறது. அதாவது 35 என்ற எண்ணிக்கையில் 35 தான் அதிகபட்சம். அந்த அடிப்படையில் 35 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவையாக இது அமைந்திருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதில் விசிக தரப்பில் வன்னியரசு, அதே போன்று காங்கிரஸ் தரப்பில் ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதன் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தரப்பில் ஷாஜகான் ஆகியோர் இந்த அமைச்சரவையில் கலந்து கொண்டிருப்பதன் மூலமாக கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த அமைச்சரவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அங்கு மக்களுடைய திட்டங்கள் சென்று சேரக்கூடிய வகையிலும் மக்களுடைய வளர்ச்சி பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் பொறுப்பு அமைச்சர் நியமிக்கப்பட்ட பிறகு நேற்று தமிழக டிஜிபி, சட்டம் ஒழுங்கு டிஜிபியும் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தான் நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் இதில் பேசப்பட இருக்கின்றது. அதே போன்று டாஸ்மாக் விவகாரம் தற்போது பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வருகிறது. கூடுதலாக பணம் வசூலிக்கூடிய நிகழ்வு, அதை தடுப்பதற்கான அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு அது அவர்களுக்கு அது கை கொடுக்கும் என்றெல்லாம் கூட இந்த கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. கர்நாடகா மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கூட இந்த கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதி, தற்போது வரை நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி எவ்வளவு, அதை எவ்வாறு எந்த வகையில் அதை பெறுவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட சில முக்கியமான விடயங்கள் குறித்தெல்லாம் நாளை நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்படும். இப்படியாக பல முக்கியமான பரபரப்பாக முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பேசப்படக்கூடிய விடயங்கள், அதன் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவுகள், அந்த முடிவின் அடிப்படையில் இந்த அமைச்சரவை கூட்டம் முடிவுற்ற பிறகு எதிர் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருதி அவர்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய ஒரு கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான திட்டம் தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை. அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. அது தற்போது காலதாமதமாக கொண்டு வருவதும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அது விரைவில் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் தான் அது குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, கூட்டணி அரசு அமைந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம், தற்போதைய அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம், முதலமைச்சர் விஜய் தலைமையிலான முதல் அமைச்சரவை கூட்டம் உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இது அதிக முக்கியத்துவத்தை பெறுகிறது. நாளை தினம் இது நடைபெற்று முடிந்த பிறகு மொத்தமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட 35 பேரும் அமைச்சர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதலமைச்சராக விஜய் அவரும் ஒரு சில துறைகளை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதுபோக 34 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்னென்ன அதிரடி திட்டங்கள் வரப்போகிறது, என்னென்ன அறிவிப்புகள் வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஓவியம்.